எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களோட ஒரு சின்ன பதிவு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப இருக்க காலகட்டத்தில நெறைய பேர் வீட்ல இருக்க பிரச்சனை, என்னோட பசங்க எங்க பேச்ச கேட்கறதில்ல. என்னோட பசங்க எங்க கஷ்டத்த புரிஞ்சுக்கிறதில்ல. என்னோட பசங்க நான் சொல்றத கொஞ்சம் கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு மனக்குமுறல் தான் தாய் தந்தைகள் கிட்ட நெறைய வீடுகள்ல இருக்கு. ஸோ எல்லா வீடுகள்லையும் நடக்குது. ஸோ அத பத்தி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வீடியோவ கொஞ்சம் பொறுமையா பாருங்க. எல்லாமே நல்ல கருத்துக்களா தான் இருக்கும். இந்த வீடியோல நான் முக்கியமா சொல்லணும் அப்படின்னு நெனச்ச விஷயமே, கணவன் மனைவி சண்டை போடலாம். அம்மா, அப்பா சண்டை போடக்கூடாது. ஸோ இதுதான் இந்த வீடியோவோட மெயின் கருத்து. இப்ப இருக்க காலகட்டத்தில பிள்ளைகள நல்லபடியா வளர்க்கறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்கள உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு பயன்பட்டுச்சா? இந்த கருத்துக்கள் எப்படி இருந்துச்சு? அப்படின்னு மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத இந்த வீடியோவை முழுமையா பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே. இப்பதான் நம்ம சேனலை முதல் முறை பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நான் அப்புறம் லைவ் அண்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி சண்டை போடலாம். ஆனால் ஒரு அம்மா அப்பா சண்டை போடக்கூடாது. என்னம்மா சொல்கிறீங்கன்றீங்களா? மீண்டும் சொல்கிறேன். கணவன் மனைவி சண்டை போடலாம். ஆனால் அம்மா அப்பா சண்டை போடக்கூடாது. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, குழந்தைகள் முன்னாடி சண்டை போடாதீங்க. ஸோ நம்ம பிள்ளைய நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், கணவன் மனைவி கருத்து ஒத்துமையாக இருக்கணும். பசங்க முன்னாடியே கணவன் மனைவியை குறை சொல்கிறது, மனைவி கணவனை குறை சொல்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிங்கன்னா அந்த பசங்க அப்பாவையும் மதிக்காது, அம்மாவையும் மதிக்காது. ஸோ அந்த தவிர நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்க சண்டையை நீங்கள் தனிமையில் கணவன் மனைவி பேசி நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. குழந்தைகள் முன்னாடி எக்காரணம் கொண்டும் சண்டை போடாதீங்க. 2வது விஷயம், குழந்தைகள் முன்னாடி குறை சொல்லாதீங்க. அப்போ இப்போ பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? அம்மா எப்போ பாரு அப்பாவை குறை சொல்வாங்க, அப்பா எப்போ பாரு அம்மாவை குறை சொல்வாங்க அப்படின்ற அந்த ஒரு அந்த எண்ணம் வந்துடும். ஸோ பிள்ளைங்க 2 பேரையுமே மதிக்க மாட்டாங்க. 2 பேர் சொல்கிறதையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. வீடுகளில் நடக்கிற இன்னொரு மிகப்பெரிய தவறு, ஒருத்தர் கண்டிக்கும் பொழுது ஒருத்தர் அதில் தலையிடக்கூடாது. ஒரு குழந்தை தப்பு பண்ணுது அப்படின்னு அம்மா கண்டிக்கும் பொழுது அப்பா விடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் அப்படி சொல்லும் பொழுது அந்த பிள்ளைங்களுக்கு தான் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி எண்ணம் வரும். அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, கண்டிக்கும் பொழுது அடுத்தவர்கள் அதில் தலையிடாதீங்க. நீங்கள் அப்படி தலையிட்டு சப்போர்ட் பண்ணும் பொழுது அது பசங்களுக்கு அது தப்பு இல்லைன்ற மாதிரி ஆகிடும். ஸோ இது கணவன் மனைவிகளுக்கு மட்டும் இல்லை, வீடுகளில் நிறைய உறவுகள் இருக்கலாம். அக்காவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தாத்தா பாட்டி யார் வேணால் இருக்கலாம். ஸோ ஒரு பிள்ளையை ஒருத்தவங்க கண்டிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது குடும்பத்தில் இருக்க மற்ற நபர்கள் அதில் தலையிடாதீங்க. அது தவறு இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லாதீங்க. பிள்ளைகள் மனசில் அது தவறாக தான் பதியும். ஸோ நிறைய வீடுகளில் இந்த தவறும் நடக்குது. ஸோ அதையும் கண்டிப்பாக பண்ணாதீங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நம்மளோட பண நெருக்கடியோ, நம்ம பணம் எப்படி சம்பாதிக்கிறோன்றதையோ, நம்மளோட பண கஷ்டத்தை நிறைய வீடுகளில் சொல்ல மாட்டாங்க. பிள்ளைக்கு அதெல்லாம் தெரிய வேண்டான்னு. அது தவறு. பிள்ளைங்களுக்கு பெற்றவங்களோட கஷ்டம் தெரியணுங்க. அந்த காசு நம்ம வீட்டுக்கு எப்படி வருது, அந்த காசுக்காக அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது புரிஞ்சால்தான் பிள்ளைங்க அதை உணர்ந்து ஒழுங்காக படிப்பாங்க, நல்ல விதமாக இருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய வீடுகளில் நடக்கிற ஒரு பெரிய தவறு அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நேரம் செலவிடுறதில்ல. நம்ம வெளியில் போகிறோம், சம்பாதிக்கிறோம், கஷ்டப்படுறோம், எல்லாம் எதுக்காக? நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து பண்ணுற குடும்ப தலைவர்கள் சின்ன சின்ன விஷயங்களை பண்ண மறந்துடுறாங்க. கொஞ்சம் உங்கள் குடும்பத்தோட நேரம் செலவிடுங்க. வெளியில் எவ்வளோ பேர்கிட்ட அவ்வளோ நேரம் பேசுகிறீங்க, எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறீங்க. ஆனால் அந்த மனைவி மக்களுக்கு சரியான நேரத்தை கொடுக்கறதில்ல நிறைய வீடுகளில். எப்போவுமே அப்பாக்களோட கண்டிப்பில் தான் பிள்ளைகள் நல்ல முறையில் வளரும். ஸோ உங்களோட நேரத்தை கொஞ்சம் உங்கள் பிள்ளைகளோட செலவிடுங்க. அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அப்பா கிட்ட சொல்லலாம், நம்ம அம்மா கிட்ட சொல்லலான்ற எண்ணம் வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு வரணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம குழந்தைகளோட நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிற அந்த பழக்கம் இருக்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அவங்களோட பிரச்சனைகளையோ, கவலைகளையோ, கஷ்டங்களையோ அந்த பிள்ளைங்க தயங்காமல் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் பிள்ளைகளை பெற்றுக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க.
ஆனால் அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி வளர்க்குறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த விஷயங்களுக்கு இப்போ நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் அப்புறம் லைவ் அண்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெஸ்ஸி உலகம். நான் உங்கள் தோழி. நன்றி, வணக்கம்.